பாவத்தில் விழுந்த ஒரு சகோதரனை மீட்டெடுப்பது எப்படி? மிக அவசியமான ஒரு காரியமாய் இது இருக்கிறது. நன்றாய் ஓடின தெய்வ பிள்ளைகள் சில வேளைகளிலே விழுந்து விடுகிறார்கள். இவங்க இப்படி ஒரு பாவத்தில் சிக்குவாங்களா அப்படின்னு சிந்திக்கக்கூடிய சில நபர்கள் கூட விழுந்து போவதை நம்ம பார்க்கிறோம். அப்படி ஒருவர் பாவத்திலே விழுந்து விடுவாரானால் அவரை மீட்டெடுப்பது எப்படி? உங்க குடும்பத்தில் ஒருவேளை நீங்க இதை முயற்சித்திருக்கலாம். உங்க கணவனுடைய வாழ்க்கையில அல்லது மனைவி புருஷனுடைய வாழ்க்கையில, புருஷன் மனைவியினுடைய வாழ்க்கையில, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விழுந்து போதல் வரும்பொழுது முயற்சித்து மீட்டெடுக்க முடியாம ஒருவேளை தோல்வியை கண்டவர்களா இருக்கலாம். எங்க ஏதாவது ஒரு லாஸ்டா ஏதாவது ஒரு டிப்ஸ் கிடைக்குமா? விழுந்து போன என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இவர்களை எப்படி நான் மீட்டெடுப்பது கேட்கிறீர்களா? இதோ கிறிஸ்துவின் பிரமாணத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். விழுந்து போன ஒரு சகோதரனை மீட்டெடுக்க கிறிஸ்துவின் பிரமாணம் என்ன? விழுந்து போன ஒருவரை மீட்டெடுப்பது எப்படி என்று சிந்தித்தா நீங்கள் நிறைய காரியங்களை சொல்லலாம். ஐயா, இதுதாங்க மெத்தடு, இப்படி நம்ம செஞ்சோன்னா ஒருத்தர் பாவத்தில் விழுந்தாரானா அவரை கொண்டு வந்துடலாம், கடவுளுக்குள்ளே இருந்து அவங்க இப்படி தவறிட்டாங்களா, இதை நம்ம ட்ரை பண்ணுவோம். இன்னொரு கூட்டம் சொல்லலாம், இதெல்லாம் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், இருந்தாலும் அவங்கள சரி பண்ண முடியலையே. விழுந்து போன ஒருவரை எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக அவர்களை மீண்டுமாய் மீட்டெடுப்பது? நிச்சயமாய் இந்த வார்த்தைகள் நாம் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த பிரயோஜனமாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. திருப்பிக் கொள்வோம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை இந்த நாளின் தியானத்திற்காக எடுத்துக்கொள்வோம். தொடர் செய்தியாக கலாத்தியர் புத்தகத்தை நாம் பார்த்து வருகிறோம். இப்பொழுது கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்புருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாவான். அவனவன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல, தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். அவனவன் தன் பாரத்தை சுமப்பானே. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். பாவத்தில் விழுந்த சகோதரனை மீட்க கிறிஸ்துவின் பிரமாணம். பாவத்தில் ஒருவர் விழுந்து விட்டார், அவரை மீட்டு எடுப்பதற்கு கிறிஸ்துவினுடைய ஒரு பிரமாணம் என்ன, அவருடைய ஒரு மெத்தட் என்ன? ஒருவேளை இது உங்கள் குடும்பத்தில் நீங்கள் செயல்படுத்த வேண்டிய ஒரு நபராய் இங்கு நீங்கள் அமர்ந்திருக்கலாம். உங்கள் நட்பு வட்டாரத்தில் உங்களோடு சேர்ந்து ஆராதனை செய்து கர்த்தருக்குள்ள நன்றாய் இருந்த ஒரு சகோதரன் விழுந்து விட்டார், அவரை மீட்டெடுப்பது எப்படி? உங்கள் கணவனாக இருக்கலாம், அல்லது மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். விழுந்து போன ஒரு சகோதரரை மீட்டெடுப்பது எப்படி? இதற்கு கிறிஸ்துவின் பிரமாணம் என்ன? நீங்கள் ஒருவேளை ஒரு வழியை முயற்சித்து தோல்வி பெற்றவர்களாய் ஒருவேளை அமர்ந்து இருக்கிறீர்களா? பாஸ்டர், எல்லா முயற்சியும் நான் பண்ணிட்டேங்க, இனி ஏதாவது ஒன்று செய்கிறதுக்கு ஒன்றும் புதுசாக என்கிட்ட ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன், பட் ஸ்டில் அவங்கள அந்த இடத்துல இருந்து என்னால் கொண்டு வர முடியல. என்ன செய்கிறது? ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கிறேன், பட் இனி என்ன செய்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. கிறிஸ்துவின் பிரமாணம் என்ன? காலை வேளையில் நம்ம பார்க்கலாம். உங்கள் பிரமாணங்களை ஒதுக்கி வைத்து விட்டு கிறிஸ்துவின் பிரமாணம் என்ன என்பதை காலை நேரத்தில் கவனியுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு இந்த வார்த்தைகளை எழுதுகிறார். பாருங்கள், முதலாவது இவர் சொல்லும் பொழுது சாந்த குணத்தோடு மீட்க வேண்டும் அப்படிங்கிறார். இது ரொம்ப முக்கியம். சாந்த குணத்தோடு அந்த மாதிரி நபர்களை நம்ம அப்ரோச் பண்ணணுங்க. விழுந்து போன ஒருத்தரை சரி செய்கிறதுக்கு கோபத்தோடு நம்ம எதிர்கொள்வோமானால்
அது சில நேரத்தில் அந்த உறவே முறிந்து போய் விடுகிறது. சில நேரங்களில் ஒரு லெவல் தாண்டும் போது பிரிவு ஏற்படுகிறது, பிளவுகள் ஏற்படுகிறது. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு பவுல் மூலமாக, கிறிஸ்துவின் பிரமாணம் என்ன தெரியுமா? சாந்த குணத்தோடு அவங்கள மீட்கணும்னு சொல்கிறார். பாருங்க 1ஆம் வசனத்தை. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் என்ன சொல்றாரு? சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். சாந்தமுள்ள ஆவியோட அப்படி விழுந்த ஒருத்தரை சீர்பொருந்த பண்ணுங்கன்னு சொல்றார். சாந்தமுள்ள ஆவியோட சீர்பொருந்த பண்ணுங்க. விழும் வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். விழும் வாய்ப்பு உண்டு. பாருங்க சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் அப்படின்னா அகப்படுவாங்க, விழுதல் நடக்கலாம். நல்லா இருந்தாரு அவரா, நடக்கலாம். கர்த்தருக்குள்ள அவ்வளோ வைராக்கியமா இருந்தாரு, விழலாம். ஒரு ஃபேமிலி இஷ்யூவை நான் டீல் பண்ணும் பொழுது அந்த அம்மா சொன்னாங்க, அந்த ஐயா சொன்னார், என்னுடைய மனைவி இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுவாங்கன்னு நான் கனவுல கூட நினைக்கல. கர்த்தருக்குள்ள இருந்த ஒருவள் அவ்வளோ உற்சாகமாக இருப்பாங்க. நான் ஒருவேளை அமைதியாக இருந்தால் கூட அவங்க அமைதியாக இருக்க மாட்டாங்க. நான் சர்ச்சுக்கு போகிறத விட்டால் கூட அவங்க விட மாட்டாங்க. ஆனால் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டேன். எல்லாரும் சொன்னாங்க, நான் நம்பல. ஆனால் அது உண்மை அப்படிங்கிறத நான் கண்ணார கண்டு இப்பொழுது மனம் உடைந்தவனாக இருக்கிறேன். என் மனைவியா இது அப்படின்னு. தேவ பிள்ளைகளே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் அப்படின்னு சொல்லும்போது நன்றாய் ஓடினீர்களே இல்லையா சொல்றார். காரணம் யாரு? விழுதல் நடக்கலாம். கணவனுடைய வாழ்க்கையில், மனைவியுடைய வாழ்க்கையில், பிள்ளைங்க வாழ்க்கையில், கிறிஸ்தவ வட்டாரத்தில், நட்பு வட்டாரத்தில் தேவனுக்குள் நன்றாய் இருந்த ஒருவர் விழுந்து போகலாம். அதாவது விழுந்துருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை, விழுந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறார். அதனால் அவர் தள்ளிவிடலை, விழுந்து போகிறதுக்கு வாய்ப்பு அவர் கொடுக்கல. நம்ம பலவீனத்தினால விழுந்து போகிறதற்கு நம்ம இடம் கொடுப்போம், இப்படி நடக்கும் அப்படிங்கிறார். வாய்ப்பு உண்டு. ஒரு ஆவிக்குரியவனுடைய கடமை என்ன இந்த சூழ்நிலையில் சொல்றார் பாருங்களேன். ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் அப்படிங்கிறார். இஃப் யூ ஆர் a spiritual person, நீங்க ஆவிக்குரியவர்களாக இருப்பீர்களானால் நீங்க அதை எப்படி டீல் பண்ணணும் தெரியுமா? அவங்கள மீட்டெடுக்க முயற்சி பண்ணணும், நம்பர் 1. 2வது, அந்த மீட்டெடுக்கிற வேலையை ஏன் லாஜிக் பிரகாரம், ஏன் பிரமாண பிரகாரம் பண்ணனா அது வேலைக்காகாது. கிறிஸ்துவின் பிரமாணத்தின்படி செய்யணும். அவர் எப்படி மீட்டெடுக்கணும்னு சொல்றாரு? சாந்தமுள்ள ஆவியோடு அதை செய்யுங்கிறார். இது ரொம்ப கஷ்டம். 1 முறை 2 முறை 3 முறை 10 முறை 20 முறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, மறுபடியும் போறாங்க. என்ன செய்யறது? மீட்டெடுக்கணும்னு ஒரு விருப்பம் இருந்தா நீங்க ஆவிக்குரியவங்களா இருப்பீர்களானா சொல்றாரு, சாந்தமுள்ள ஆவியோட அந்த வேலையை செய்யுங்க. இதெல்லாம் முடியாதுங்க. இஃப் யூ ஆர் a spiritual person, ஆவிக்குரியவர்களா இருப்பீங்களானா சாந்த குணத்தோட ட்ரை பண்ணுங்கிறார். ட்ரை. நீ ஆவிக்குரியவன் தானே, முயற்சி பண்ணு. எப்படி? சாந்தமுள்ள ஆவியோட. அடுத்து சொல்றாரு பாருங்க, இதனுடைய இலக்கு என்ன, கோல் என்ன? சீர்பொருந்த பண்ணுதல், அதுதான் கோல். நம்ம ஒருத்தருடைய வாழ்க்கையில் விழுந்துட்டாங்க, இப்போ நம்ம அங்கே என்ன வேலையை செய்கிறோம், நம்முடைய கோல் என்ன, நம்முடைய இலக்கு என்ன? குற்றப்படுத்துறது இல்லை, நம்முடைய இலக்கு ஏதோ படம் பிடிச்சு காமிக்கிறது இல்லை. நம்முடைய இலக்கு என்னன்னா சீர்பொருந்த பண்ணுதல், அதுதான் நம்ம இலக்கு. அதான் சொல்றாரு பாருங்களேன், ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். இந்த இடத்துல சீர்பொருந்த பண்ணுதல், சீர்பொருந்த பண்ணுங்க அப்படின்னு சொல்ற இதற்கு எழுதப்பட்ட கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா, ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சுன்னா ஒரு மருத்துவ ரீதியா அந்த உடைஞ்சு போன எலும்பை, அங்கிருந்து விலகி போன அந்த எலும்பை அதை திரும்ப சரியான இடத்துக்கு பொசிஷனுக்கு வச்சு அதை சரி பண்றது. அதை தான் சொல்றாரு
ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால், விழுந்து போனால், திரும்ப அவனை தூக்கி நிலைநிறுத்தி அதே இடத்துல அவனை கொண்டு வந்து சீர்பொருந்த பண்ணுது. ஜெபத்தை விட்டாச்சு, திரும்ப அதே வண்ணமாய் ஜெபிக்கக்கூடிய ஒரு நபரா அவரை கொண்டு வந்து நிறுத்துறது. சர்ச்சை விட்டு தூரம் போயிட்டாரு, ஆலய ஆராதனையில் கலந்து கொள்றது இல்லை. சீர்பொருந்த பண்ணுதல் அப்படிங்கிறது திரும்ப அதே நிலைக்கு அவரை கொண்டு வந்து திரும்ப கொண்டு வந்து வைக்கிறது. பரிசுத்த வாழ்க்கையிலிருந்து விழுந்து போனார். ஆவிக்குரியவர்களாகி நீங்க சாந்த குணமுள்ள ஆவியோட அவங்கள நீங்க சீர்பொருந்த பண்ணணும், திரும்பவும் அதே இடத்துக்கு கொண்டு வரணும். இது ஆவிக்குரியவர்களுடைய கடமையாக இருக்கிறதுங்க. பண்றோமா இதை? போன வாரம் கூட உட்கார்ந்திருந்த நபர் இந்த வாரம் சர்ச்சில் இல்லை, நம்மளோட சேர்ந்து ஆராதிக்கல. அவர் ஏன் வரல? சிந்திக்கிறோமா? நல்ல உற்சாகமாய் கர்த்தருக்குள்ள இருந்தாங்க, இப்போ ஏதோ ஒரு டல்னஸ் தெரியுது அவங்க வாழ்க்கையில். ஏன் அந்த டல்னஸ்? கண்டுபிடிச்சி சீர்பொருந்த பண்ணக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா? நீங்கள் ஆவிக்குரியவர்களானால் அந்த வேலையை செய்யணும். நான் ஆவிக்குரியவனானா அந்த வேலையை செய்யணும். என் குடும்பத்தில் ஒருத்தர் ஒரு வேளை முன்ன மாதிரி இல்லை, ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இல்லை, ஆண்டவருக்குள்ளே அவங்க அப்படி இல்லை, இப்போ மாறிட்டாங்க. நான் என்ன செய்கிறது? சீர்பொருந்த பண்ணணும். யாரால் இது முடியும்? நல்லா இருக்கிற ஒருத்தரால் தான் முடியும். யார் ஒருத்தர் விழாமல் நிற்கிறாங்களோ அவங்க தான் விழுந்தவனை என்ன பண்ண முடியுங்க? தூக்கி விட முடியும். ஆவிக்குரியவன் தானே சீர்பொருந்த பண்ணுங்கிறார். அது கடமை. இன்றைக்கெல்லாம் சர்ச் முடிஞ்சதுன்னா மக்களை விசாரிக்கிறதுக்கு இன்றைக்கி நேரம் இல்லை. பாஸ்டர் ஒருத்தர் தான் எல்லாத்தையும் விசாரிக்கணும். மற்றவங்களை விசாரிக்கக்கூடிய ஒரு விசாரணை இன்றைக்கு மக்கள் மத்தியில் கிறிஸ்தவ வட்டாரத்தில் அப்படியே குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. வரும்போதே 4 வேலையோடு தான் வருவாங்க, முடிச்சு போகும்போது இதை பண்ணணும் அதை பண்ணணும், சாயந்தரம் ஒரு ப்ரோக்ராமு, அதுக்கு போகிற வழியில் இதை பண்ணணும் அதை செய்யணும். அப்போ அவங்க பாரமே அவங்களுக்கு பெருசாக இருக்கும். இங்கே எங்கே பக்கத்தில் யார் உட்காந்தாங்கன்னு கூட சில பேர்த்துக்கு தெரியாது. ஆமாம், தெரியாது. எப்பா போன வாரம் ஓம் பக்கத்தில் தானே அவர் உட்காந்துருந்தார். அப்படியா? எப்படி இருப்பார் அவர்? இந்த ருக்குமணி தெரியுமா? என்ன மணி? ருக்குமணியா? ருக்குமணியெல்லாம் எனக்கு தெரியாதுங்களே. எப்படி இருப்பார்னு சொல்லுங்களேன். அந்த யூகத்தை வச்சு கண்டுபிடிக்கிறேன். எங்கே போய் விழுந்ததும் எந்திரிச்சதும் எங்கே போய் கண்டுபிடிக்கிறது? 1 மாதம் ஆலயத்துக்கே வரலனாலும் சில பேருக்கு தெரிகிறதில்ல. ஆவிக்குரியவர்களாக இருப்போமானால், ஒரு சகோதரன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால், ஒரு பாவத்தில் விழுந்தா என்ன செய்யணும்னா சீர்பொருந்த பண்ணணுங்கிறார். ஆவிக்குரியவர்களாக இருப்பவர்களுடைய கடமையாக இருக்குது. இது யார் செய்வாங்கன்னா ஆவிக்குரியவன் தான் செய்வான். அவங்களுக்கு தான் அந்த ஒரு பொறுப்பு இருக்கும். ஐயோ இப்படி போகிறாங்களே, ஐயோ இந்த மாதிரி கர்த்தரை விட்டு தூரமாக இருக்கிறாங்களே, அதை ஏற்றுக்க முடியாது. அது ஆவிக்குரியவர்களுடைய ஒரு சைன், அது ஒரு அடையாளம். அவங்களால அதை பார்த்துட்டு அமைதியாக இருக்க முடியாது. இவன் தான் சொல்வானா? அதெல்லாம் அவன் பார்க்க மாட்டான். அவனை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது செய்யணும்னு தான் இதயம் துடிக்கும். அந்த உணர்வு வேணுங்க, வேணும். சர்ச்சில் அந்த ஒரு ஸ்பிரிட் இருக்கணும். குடும்பத்தில் அந்த ஒரு ஸ்பிரிட் இருக்கணும். எக்கேடா கெட்டு போகிறான், எனக்கு என்ன சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் அவனாச்சு அவன் வாழ்க்கையாச்சு. நோ, நீ ஆவிக்குரியவனாக இருந்தால் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வேலையை நீ செய்வாய். ஒதுங்கி போக மாட்ட, அந்த வேலையை செய்யக்கூடிய ஒருவராய் நீ காணப்படுவாய். சொல்கிறாரு சாந்த குணத்தோடு மீட்க வேண்டும் அப்படிங்கிறாரு வசனம் 1. 2வது கிறிஸ்துவின் பிரமாணம் என்ன? சாந்த குணத்தோடு மீட்கணும்னு சொல்கிறாரு. அடுத்து சொல்கிறாரு நீ சோதனையில் விழாமல் உன்னையும் காப்பாற்றிக்கணுங்கிறார். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒருத்தர் பாவத்தில் விழுந்துட்டாரு, ஒருத்தர் தவறு செய்கிறாரு. இப்போ அவரை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் முயற்சி எடுத்து இவரும் சேர்ந்து அதில் போயிடக்கூடாது. 1ஆம் வசனத்துடைய பின்பாகம் வாசிங்க. நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்தும் எச்சரிக்கையாரு. நீயும் மனுஷன் தானே, அந்த விஷயம் உனக்கும் நேரலாம். ஸோ பி கேர்ஃபுல், நீயும் எச்சரிக்கையாயிரு அப்படிங்கிறார். சில பிரச்சனையில் இருக்கிறவனை காப்பாற்றுறதுக்கு போய் அவனும் அந்த பிரச்சனையில் மாட்டினதெல்லாம் நமக்கு தெரியும். ஆமாம், எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்கான். இந்த நில பிரச்சனைனா அவங்ககிட்ட சில டைமில் போவாங்க மக்கள். கடைசியாக பார்த்தீங்கன்னா நிலமே அவன் பிடிங்கிட்டு விட்டுருவான். அப்படி தான் ஒருத்தன் மனைவிக்கு அவனுக்கும் பிரச்சனை. அப்புறம் அங்கே போனால் தான் இவெல்லாம் சரிப்பட்டு வருவான்னு போனான். நீங்களே ஃபில்லப் பண்ணிக்கோங்க. இது உலகத்தில்.
இது நம்ம கிறிஸ்தவ வட்டாரத்தில் என்ன ஆகும் தெரியுமா? சில நேரத்தில் ஐயோ அவன் இப்படி இருக்கிறானே என்ன செய்யலாம், அவங்க கூட நம்ம இருக்கணும், அவனை நம்ம சரி பண்ணோம், அந்த சிஸ்டரை நான் கொஞ்சம் சரி பண்ணுறேன். ஹலோ, நீ ஒன்றும் சரி பண்ண வேண்டாம், அவன் சரியாக தான் இருக்கிறான். அவன் நல்லா ஜெபிக்கணும், அதுக்காக நான் என்ன செய்கிறேன் தெரியுமா? ரிங்கு விடுறேங்கிறான். கடைசியாக ஆவிக்குரிய ஜீவியத்தில் இங்கே ஆம்புலன்ஸ் மணி ஒழிச்சு தான் ஓடி அவங்கள காப்பாற்றுற மாதிரி ஆகி போயிடுது. யாரையோ காப்பாற்றுறோம் போய் கடைசியாக ஒன்றை காப்பாற்றுறதுக்கு இன்னும் 2 பேர் வர மாதிரி ஆகி போயிடுது. இல்லை, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் சாந்த முள்ள ஆவியோடு அவங்கள சீர்பொருந்த பண்ணணும். 2வது, நீயும் விழுந்துடாமல் உன்னையும் கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படிங்கிறார். ரொம்ப இம்பார்ட்டண்ட் 2வது விஷயத்தை அவர் சொல்கிறார். 3வது என்ன சொல்கிறாருன்னா, அவர்கள் பாரத்தை சுமக்க வேண்டும் அப்படிங்கிறார். வாசிங்க 2ஆம் வசனத்தை. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். இதுதான் கிறிஸ்துவின் பிரமாணம்னு சொல்றாரு. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமருங்கள். அப்போ ஒருவனை மீட்டெடுக்க நான் பிரயாசப்படும் போது அவருடைய பாரத்தை நான் சுமக்க முடிந்தால், சுமக்கக்கூடிய பாரங்கள் என்று உண்டு. ஏதோ வெளியில நின்று சரியாயிரு, என்ன நீ ஆள், நீ அப்படியே சொல்லிட்டு போறதில்ல, பிரசங்கம் பண்ணிட்டு போறதில்ல, வியாக்கியானம் பண்ணிட்டு போறதில்ல. அவங்களுடைய பாரத்தை சுமக்க நீ ஒரு ஸ்டெப்பு இறங்கி போ அப்படிங்கிறார். இதை தான் நிறைய பேர் பண்றதில்ல தெரியுமா? நல்ல ஆலோசனையை சொல்லுவாங்க, நல்ல புத்திமதி எல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணுவாங்க, வழிகாட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அவன் போராடுறான், அவன் வெளியே வரணும்னு நினைக்கிறான். பட் ஆனால் அவன் கூட நின்று அவனை தூக்கி விடுறதுக்கு இன்னைக்கு ஆட்கள் இல்லை. அவ்வளோதான், ஒதுக்கி விட்டாச்சு, முடிஞ்சு போச்சு. இது ஒருவேளை அவன் திருந்துறதுக்காக, அப்பவும் ஆண்டவர் சொல்கிறார், ஒருவேளை சபையின் ஒழுங்கின்படி நீ ஒருத்தனை ஒதுக்கி வைப்பாய், ஆனால் அதுவும் என்ன நோக்கத்துக்காக? அவன் சரியாகணுங்கிற நோக்கத்துக்காக. அவன் அதை கொஞ்சம் யோசிக்கணுமே, யோசிச்சு திரும்ப அவன் வரணுங்கிறதுக்காக தான் அந்த ஒதுக்கி வைக்கிறதையும் ஆண்டவர் சொன்னார் சபையின் ஒழுங்கில். இங்கே பார்க்கிறோம், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமருங்கள் அப்படிங்கிறார். ஒருவருடைய பாரத்தை எப்படி இன்னொருத்தர் சுமக்க முடியும்? ஒருவேளை ஒரு விழுந்து போன ஒரு குற்ற உணர்வில் அவர் இருக்கலாங்க. அப்போ அந்த குற்ற உணர்வில் அவர் தவிக்கும் போது அந்த குற்ற உணர்விலிருந்து அவர் வெளியே வர்றதுக்கு யூ கேன் ஹெல்ப் தட் பர்சன். அந்த நபருக்கு நீங்கள் உதவி செய்யலாம். அவமானம், துக்கம், வெளியே சொல்ல முடியல, ஒரு பெரிய ஒரு மனச்சங்கடத்தில் இருக்கிறாங்க, விழுந்துட்டாரு, அவங்க கூட நீங்கள் நின்று அந்த காரியங்களில் அவருக்கு கொஞ்சம் உதவியாக அதை கொஞ்சம் ஷேர் பண்ணி, அவர் சொல்கிறத கொஞ்சம் உட்காந்து கேட்டு சில ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி, பரவாயில்ல நான் ஒன்றும் அப்படி உன்னை நினைக்கல, ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார், நீ மீண்டு வருவாய், இவங்களுக்கு மத்தியில் திரும்பவும் நீ பிரகாசிப்ப, நல்ல ஒரு வாழ்க்கையை வாழுவ, உன்னால் முடியும்பா, ஆண்டவர் செய்வார். பாரத்தை சுமக்க வேண்டும், பாரத்தை சுமக்க வேண்டும் சொல்கிறாரு. அழுகிறவர்களோடு அழுங்கள், சிரிக்கிறவர்களோட சிரிங்க. இங்கே அழுகிறவனை பார்த்தா சிரிக்கிறான், சிரிக்கிறவனை பார்த்தா அப்படித்தான் செய்வீங்க போல தெரியுது. ஆமாம், அழுகுறானா அவனுக்கு சிரிப்பு தான். எனக்கு தெரியும்டா, இவன் அப்போவே இவன் எங்கே ஓடி உழுவ போகிறான்னு எனக்கு தெரியும். ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சு பார்ட்டி, தெரியும் எனக்கு அப்போவே. அது இல்லை, அவன் ஒரு பிரச்சனையில் இருக்கிறான்னா ஆவிக்குரியவனாக இருந்தால் நீ அவனை மீட்டெடுக்க பிரயாசப்படுவ, சாந்தமுள்ள ஆவியோடு அதை செய்வ, நீயும் சோதனையில் விழாமல் பார்த்துக்கொள்வாய். அடுத்தது அவங்களுடைய பாரத்தை சுமக்கிறதற்கு இன்னொரு ஸ்டெப்பு முன்னாடி போய் நான் இருக்கிறேன் தம்பி அப்படின்னு கவலைப்படாதுன்னு அவரோட கூட நின்று அவருடைய பாரத்தை சுமக்கிறவர்களாக நம்ம காணப்படுவோம். சார்ல்ஸ் முன்னாடி வாங்களேன். இப்போ இவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாருங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணி பிஸ்னஸில் பெரிய லாஸ் ஆச்சு. யோசிக்கிறாரு, என்னடா இது வாழ்க்கை இப்படிலாம் போயிடுச்சு, எப்படி மறுபடியும் நம்ம மீண்டு வருவோம், வாழ்க்கையில் என்ன செய்வோம் அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி சர்ச்சை விட்டு நின்னாச்சு, ஜபிக்கிறத விட்டாச்சு. இவருடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு போராட்டத்தில் போய்கிட்டு இருக்கிறார். இப்போது ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஃபோன் பண்ணி, அடா சர்ச்சுக்கெல்லாம் வரமாட்டியா நீ அப்படின்னு ஒருத்தர் கேட்குறார். மனசில் என்ன நினைப்பார்?
ம், சரி, என்ன நினச்சிருக்கிறீங்க? அப்படி கேட்போம், அப்போ தான் கரெக்டாக தெரியும் இவருக்கு ஏன் நிலைமை என்னன்னு. அழகாக சிரிக்கிறீங்கப்பா. அவருக்கு தெரியல. ஆமாம், இந்த வீட்டில் வந்து பார்த்தா தானே தெரியும் இங்கே எப்படி போய்கிட்டு இருக்குது அப்படின்னு. இப்போ பிஸ்னஸ் எல்லாம் லாஸ் ஆகி ஒரு விதமாக ரொம்ப சங்கடத்தில் ஒரு பஸ்ஸுக்கு வர்றதுக்கு கூட ஒரு சூழ்நிலை இல்லாமல் இருக்கிறார். இப்போது இவருக்கு வந்து நான் உனக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு போனேன்னா இவருக்கு அது ஏதாவது ஒரு ஹெல்ப்பாக இருக்குமா? அதை தாண்டி எப்பா இந்தாப்பா என் பர்ஸையை உனக்கு தரேன், அந்த அளவுக்கு தரலன்னா கூட, ஹலோ அந்த அளவுக்கு தரலன்னா கூட இந்தாப்பா ஏதோ ஒரு காசு நான் கொஞ்சம் தரேன், ஏதோ ஒரு முயற்சி பண்ணு, போ வாழ்க்கையில் முன்னேறி, ஆண்டவர் கூட இருப்பார், கவலைப்படாத, நானும் உனக்காக ஜெபிக்கிறேன். இது அவருக்கு கொஞ்சமாச்சும் ஒரு ஆறுதலாக இருந்திருக்கும். கொஞ்சமாச்சும் ஒரு ஆறுதலாக இருக்கும். எப்போ காசை கொடுத்துட்டு போப்பான்னு சொல்கிறீங்களா? இல்லை வச்சு அவர் நல்ல பையன், அப்புறமா கொடுத்துருவார். ஒரு கொஞ்சமாச்சும் எப்படி இருக்குங்க, ஒரு ஆறுதலாக இருக்கும். இதை தான் இன்னைக்கு கிறிஸ்தவம் இழக்கிறதா இருக்கிறது. வசனம் தெரியும், நல்ல எல்லாத்தையும் சொல்ல தெரியும், ஆனால் கூட நின்று அவர் பாரம் என்ன, ஏதாவது என்னால் செய்ய முடியுமா, அதை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்துவின் பிரமாணம் அப்படின்னு சொல்கிறார். கிறிஸ்துவினுடைய இந்த பிரமாணத்தை நீங்களும் நானும் நிறைவேற்றக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். பாருங்கள், கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 5:14. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல, பாருங்க, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக, பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். இதை சொன்னது யாரு? கிறிஸ்து. அவர்தான் இப்படி சொன்னார். யோவான் 13:34 வசனத்தை வாசிங்க. யோவான் 13:34. ஆக மற்றவர்களை அன்பு செலுத்த வேண்டும், அதுலேயே எல்லாம் முடிஞ்சிருது அப்படிங்கிறார். எல்லா பிரமாணமும், எல்லா நியாயப்பிரமாணமும் அதுலேயே முடிஞ்சிருது அந்த அன்புல அப்படிங்கிறார். அப்போது இயேசுவின் பிரமாணம் என்ன? அன்பு. வாசிங்க யோவான் 13:34. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல, நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற, நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். பாருங்க, இது கிறிஸ்துவின் கட்டளை, கிறிஸ்துவின் பிரமாணம். பழைய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. ஆனால் இங்கே வரும்பொழுது சொல்றாரு, கிறிஸ்துவின் பிரமாணம் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். இது இயேசுவின் பிரமாணமாக, கிறிஸ்துவின் பிரமாணமாக இருக்கிறது. அன்பு அன்பு இருந்தால் கொடுக்காம இருக்க முடியாதுங்க. எதையோ ஒன்று கொடுக்கும், எதையோ ஒன்று கொடுக்கும். அது இங்கே பாரத்தை சுமக்கக்கூடிய ஒரு ரீதியாக, ஏதாவது என்னால் அவங்க பாரத்தை சுமக்க முடியுமா? சரி, ஒருத்தருடைய வீடு எரிஞ்சு போச்சு, இப்போது எல்லா பொருளுமே போச்சு. ஒரு சகோதரனா அவர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறார், அதை நினச்சி அப்படியே உடஞ்சி போய் இருக்கிறார். வெறுமனே ஜெபத்தை மட்டும் செய்யாமல் கொஞ்சம் அதை தாண்டி என்னால் ஏதாவது அந்த சூழ்நிலையில் ஏதாவது செய்ய முடியுமா? சரி, எல்லா பொருளும் போயிடுச்சு, துணிமணியும் போச்சு, சரி வீட்டில் போட்டுக்கிற மாதிரி ஒரு 4 செட்டு துணியை நான் எடுத்து தரலாமா? ஆஃப்டர் ஆல் ஒரு 4 நைட்டியும் ஒரு லுங்கியுமாச்சும் எடுத்து தர முடியுமா? இதுதாங்க ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமருங்கள்னு ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏதாகிலும் என்னால் செய்ய முடியுமா? ஒரு சோர்ந்து போய் விழுந்து போன ஒரு நபருக்கு எந்த ரீதியாக என்னால் உதவி செய்ய முடியும்? அன்பு நிமித்தமாக, கிறிஸ்துவின் பிரமாணம் அன்பு. அங்கே ஏதாவது செய்ய முடியுமா என்னால்? அதை செய்யக்கூடிய ஒருத்தராக காணப்படணும். சரி, ஓகே, ஒன்றும் இல்லை, நான் அட்வான்ஸை நான் பே பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போதைக்கு இந்த ஒரு வீட்டில் நீ குடியேறுங்க. இன்னொருத்தர், சரி நான் ஒரு மாத வாடகையை நான் பார்த்துக்கிறேன், அவ்வளோதான். இவருக்கு சாப்பாடு ஒருத்தர், வாடகை ஒருத்தர், எல்லாம் கொடுத்தா அவன் அவ்வளோதாங்க, அவன் வேலைக்கே போக மாட்டாங்கங்கிறீங்களா? தொடர்ந்து அப்படியே செய்யுங்கன்னு சொல்லலை. அவர் அந்த சூழ்நிலையிலிருந்து மீண்டு வருவதற்காக ஏதாகிலும் என்னால் செய்ய முடியுமா? அவர் பாரத்தை எந்த ரீதியாக என்னால் சுமக்க முடியும், அதை செய்யுங்கிறார். இதுதான் கிறிஸ்துவினுடைய பிரமாணமாக காணப்படுகிறது.
அடுத்து 4வது ஒரு விஷயம், கிறிஸ்துவின் பிரமாணமாக விழுந்து போன ஒருத்தரை மீட்டெடுக்கிறதுக்கு அவர் சொல்லக்கூடிய ஒரு பிரமாணம் என்னன்னா, பெருமைக்கும் தன்னைத்தானே வஞ்சிக்கிறதிலும் இருந்தும் நம்மளை நம்ம காத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறார். இது வந்துடும், பெருமை உள்ளே வந்துடும். விழுந்து போனவனை நம்ம பார்க்கும்போது, நான் நல்லா இருக்கிறேன், நானும் அப்படி ஒன்றும் இல்லையா, நானும் கரெக்டாக சர்ச்சுக்கு போகிறேன், நானும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறேன், நான் உன்ன மாதிரியே இருக்கிறேன். இது ஒரு கட்டம் தாண்டும் போது சில நேரத்தில் நான் நல்லா இருக்கிறேன், நான் சரி, நான் ரொம்ப பொறுப்பாக இருக்கிறேன், நான் ரொம்ப கரெக்டாக இருக்கிறேன், நான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நான் சூப்பர் அப்படின்னு சொல்லியே ஒருவேளை இது உன்னை பெருமைக்கு நேராக கொண்டு போயிருமா, கொஞ்சம் கவனமாக இருங்கிறார். 2 பேர் ஜெபம் பண்ண ஆலயத்துக்கு போனாங்களாம். என்ன சொன்னாருங்க? ஒருத்தர் எப்படி ஜெபம் பண்ணா? மார்பிள் அடித்து கொண்டு ஜெபம் பண்ணா. இன்னொருத்த நான் தப்பாக சொல்லிட்டு இருக்கிறேன்னா? கரெக்டு தானே? அப்படி தானே? கரெக்டு தானே? என்னங்க இப்படி பார்க்குறீங்க? இன்னொருத்த என்ன சொன்னானா, அவனை மாதிரி இல்லை. இப்போ இன்னைக்கு அது மாதிரி தான் நிறைய போய்கிட்டு இருக்குது. நான் அவனை மாதிரி கிடையாது, நான் நல்லா இருக்கிறேன். இது அவங்களுக்குள்ள ஒரு பெருமையாகவே உள்ளத்தில் சிந்திக்க வச்சிருது சில பேருக்கு. அவன் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறான், நான் நல்லா இருக்கிறேன், நல்லது. ஆனால் அது உன்னை பெருமைக்கு நேராக நடத்தி விடக்கூடாது. வஞ்சிக்கிறதுல உன்னை அது நடத்திவிடக்கூடாது. வாசிங்க 3ஆம் வசனத்தை. ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாவான். ஆக தன்னிடத்தில் அப்படி என்றதுக்கு ஒன்றுமே இல்லை, ஆனால் நான் ஒரு ஆள் அப்படின்னு நான் இதை இப்படி அப்படி அப்படின்னு நம்ம எண்ணிக்கொள்வோமானால், சொல்கிறாரு, பெருமை உனக்குள்ளே வந்துடும்பா, உன்னை நீயே வஞ்சிக்கிறவனா நீ போயிடுவ. நம்மில் பாவம் இல்லை என்போமானால், என்ன சொல்கிறாருங்க? நம்மை நாமே, ஆமாம், அவருக்கு நேராக பொய்ய சொல்கிறோம் விரோதமாக, நம்மளை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் அப்படிங்கிறார். சொல்கிறாரு, ஒரு சின்னிங் பிலீவர், ஒருத்தர் விழுந்து போன ஒருத்தரை சரி செய்ய போகும்பொழுது இந்த ஒரு ஆட்டிடியூடு உன்னை நீயே வஞ்சிக்கிறதுக்கு ஒரு காரணமாகவும் போய்விடக்கூடாது. இன்றைக்கி எத்தனை வீடுகளில் இது இருக்குது தெரியுமா? தன்னுடைய கணவர் சரியில்லை, அல்லது தன்னுடைய மனைவி சரியில்லை, அல்லது தன்னுடைய பிள்ளைகள் சரியில்லை, அவர்களுக்கு மத்தியில் ஒரு ஆவிக்குரிய ஒரு மிடுக்காய் ஒரு பெருமையாய் நடக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு உண்டு. பாவம். ஒரு ஆவிக்குரியவர்களாக இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு சிந்தை வரக்கூடாது. அவங்கள மீட்டெடுக்க சாந்தமுள்ள ஆவியோட போராடணும், மீட்டெடுக்கணும். சோதனையில் விழாமல் நம்மளையும் நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும். அவர்கள் பாரத்தை சுமக்கக்கூடியவர்களாக வெறுமனே ஆலோசனை, வெறுமனே வார்த்தையை சொல்லிட்டு செய், அதை பண்ணு, இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போறவங்க இல்லை, அவங்களோட கூட நிற்கிற ஒருவராக இருக்கணும். ஒரு சமயம் ஒருத்தன் ஆழமான தண்ணீருக்குள்ளே அவன் விழுந்துட்டான். அப்போ எல்லாம் மேலே இருந்து அவனை பார்த்துட்டு சொல்கிறாங்களா, எப்பா கையை நல்லா போடுப்பா, இப்படி நல்லா அடி, கையை நல்லா அடி அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தன் பார்த்து சொல்கிறான், இப்போ தண்ணி ஃபுல்லாக குடிச்சிடாத, தண்ணியை குடிக்காத, வாயை மூடுறான் அப்படிங்கிறான். நீ வாயை மூடுறாங்கிற மாதிரி வாயை மூடுறான் அப்படின்ட்டான். இன்னொருத்தன் பார்த்து சொல்கிறான், அப்படியே கொஞ்சம் நவுந்து வா, சட்டு பக்கமாக தான் இருக்குது அப்படிங்கிறான். இப்படி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. உள்ளே போகிறான், வெளியே வரான். இப்போ ஒருத்தன் உயிர் காப்பாளர் டக்குன்னு உள்ளே குதிக்கிறார். உள்ளே குதித்து அவரை காப்பாற்ற வேண்டிய முறையில் அவரை காப்பாற்றி அவர் வெளியே கொண்டு வரார். நீச்சல் தெரியாமல் உள்ளே விழுந்த அவனுக்கு இங்கே மேலேருந்து கொடுக்குற ஆலோசனை ஏதாவது அவனுக்கு வேலை செய்யுமா? பெருசாக வேலை செய்யாது. அதான் நான் சொல்கிறேன், வேலை செய்யாதுன்னு நான் சொல்லலை, பெருசாக வேலை செய்யாது. அவன் தன்னை காப்பாற்றிக்கணும்னு ட்ரை பண்ணுறான், ஆனால் அவனுக்கு அது தெரியல அந்த இடத்துல. அப்போது அவன் கூட இருந்து அவனை சரியாக காப்பாற்றலைன்னா உங்களை கொண்டு போயிடுவான். சில அனுபவம் உங்களுக்கெல்லாம் இருக்கலாம். கத்தராண்டா, டே ஓடுறா குதிரான்ட்டு ஒரு ஆவேசத்தில் உள்ளே போனால் நம்பவும் மாட்ட வேண்டியதான். அப்புறம் தெரியணும் எப்படி காப்பாற்றணும்னு தெரியணும், இல்லைன்னா நம்மளை காப்பாற்றி கொண்டு போயிடுவோம். அப்புறம் 2 பேருக்குமே பாட்டு பாட வேண்டியது தான். அதான் சொல்கிறார், நீயும் விழுந்துடாம அங்கே அவனை காப்பாற்றுன்னு சொல்கிறாரு. அடுத்து சொல்லும்போது நம்மளும் என்ன செய்யணுங்க, அவங்களுடைய பாரத்தை சுமக்கிறவர்களாக அவங்க கூட நம்ம நின்று அவங்கள காப்பாற்ற முயற்சிக்கணும். அது மட்டும் இல்லை, பெருமைக்கும் தன்னைத்தான் வஞ்சிக்கக்கூடிய செயலில் இருந்தும் தன்னை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார்.
ஐந்தாவது 4வது வசனத்தில் இன்னொரு ஆலோசனையை சொல்றாரு பாருங்க, முக்கியமான ஒரு காரியத்தை. 4வது வசனத்தை வாசிங்க. அவனவன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல தன்னையே பார்க்கும் போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். இது ஒருவேளை புரிஞ்சும் புரியாத மாதிரி உங்களுக்கு தோணலாம். இங்க சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையை நம்ம சோதித்து பார்க்கணும் அப்படிங்கிறார். உன் வாழ்க்கையை நீ சோதிச்சு பாரு. அவனை காப்பாற்றலான்னு நினைக்கிற, நீ எப்படி இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோதிச்சு பார்ப்பான்னு சொல்றார். நம்மளை நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். அவன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். ஏதோ மேலோட்டமா சொல்றதில்ல, நம்முடைய கிரியைகளை, நம்முடைய செயல்கள் என்ன, நான் எப்படி இருக்கிறேன், கொஞ்சம் லேப்ல அனுப்பி டெஸ்ட் பண்ணி பார்த்தா நம்ம பிளட்ல என்ன இருக்கு, நம்ம சரீரத்தில் என்ன சூழ்நிலை கண்டுபிடிக்கிற மாதிரி சொல்றாரு. அவன் தன் சுய கிரியைகளை கொஞ்சம் சோதிச்சு பாருங்கிறார். அப்படி நீ சோதித்து பார்ப்பாயானால் அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். அவனை பார்த்துட்டு நான் பரவாயில்லன்னு பெருமையில நான் விழுந்துடக்கூடாது. மாறா சொல்றார், உன்னை நீ சோதிச்சு பாரு. என்ன சோதிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிற பிரகாரம் நான் இருக்கிறேனா, கிறிஸ்துவின் பிரமாணத்தை நான் கடைபிடிக்கிறேனா, ஆண்டவருடைய வேத வசனத்தின்படி நான் எப்படி இருக்கிறேன், அப்படி என்ன சோதிச்சு பார்க்கும்போது நான் கரெக்டாக இருந்தா நான் மேன்மை பாராட்ட எனக்கு இடம் உண்டு. அவனை பார்த்து நான் மேன்மை பாராட்டிட்டு போறதில்ல, நான் என்ன சோதிச்சு பார்த்து வசனத்தின் வெளிச்சத்திலே பரவாயில்ல, சாம் இஸ் குட், சம்வாட் ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபராக நான் இருப்பேன்னா, நான் என்ன ஆராய்ந்து பார்த்து இப்போ மேன்மை பாராட்ட எனக்கு இடம் உண்டு. அவனை பார்த்து அவன் சரியில்லை, அவனை விட நான் பெட்டர்ன்னு சொல்லிட்டு போகிறதில்ல. நாம் பார்க்க வேண்டிய நபர் அவர்தான். நமக்கு மாதிரிகளாக நிறைய பேர் இருக்கலாம், ஆனால் நாம் பொறுமையோடு ஓட வேண்டும். யாரை பார்த்து? அவரை பார்த்து. அவர்தான் நமக்கு ஒரு முன்மாதிரியாய் காணப்படுகிறார். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்க சொல்றாரு, அவரை பார்த்து ஓடுப்பா. இன்னைக்கு நம்ம யாரை பார்த்து நம்ம மேன்மை பாராட்டிக்கிட்டு இருக்கிறோம்? நான் ரெகுலராக சர்ச்சுக்கு வந்துடுறேன், அவங்கள மாதிரி இல்லை அவங்கள மாதிரி நான் இல்லை அப்படின்னு எதையோ சொல்லி நம்மளை மேன்மை பாராட்டி அது ஒரு பெருமைக்கு நேராக நம்மளை கொண்டு போய், அது வேண்டாம். உன் சுய கிரியையை நீ சோதித்துப்பார். அப்படி சோதித்து பார்க்கும்போது வேத வசனத்தின் வெளிச்சத்தில் இப்போ மேன்மை பாராட்ட இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு நபராய் நம்ம இருந்து பார்க்கணும், வாழணும். அப்படி நம்ம மேன்மை பாராட்டணுங்கிறார். அவனை பார்த்து நான் மேன்மை பாராட்டுறதில்ல, என்னை பார்த்து வசன வெளிச்சத்திலே நான் மேன்மை பாராட்ட எனக்கு இடம் உண்டாகும் அப்படிங்கிறார். 5ஆம் வசனத்தில் சொல்றாரு இன்னொரு விஷயத்தை, அவனவன் தன் பாரத்தை சுமப்பானேன். தன் பாரத்தை சுமப்பானேன். நம் பாரத்தை நாம் சுமக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். இது என்ன? இது மேலே சொல்லும் பொழுது 2ஆம் வசனத்தில் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள்னு சொன்னார். இப்போ 5ஆம் வசனத்தில் வரும்போது அவன் தன் பாரத்தை சுமப்பானே அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமருங்கிறாரு. இங்கே அவனவன் தன் பாரத்தை சுமக்க கடவன். அப்போ அவன் பாரத்தை சுமக்கிறானா, அப்போ இன்னொருத்தனுடைய பாரத்தை எதுக்கு நம்ம சுமக்கணும்? அவனே அவன் பாரத்தை சுமந்துக்கிட்டு போயிடலாமே. ஒருவேளை இங்கே ஒரு முரண்பாடு இருக்கா அப்படின்னு ஒரு வேளை தோணலாம். இங்கே முரண்பாடு அல்ல, ஷேர் பண்ணக்கூடிய சில பாரங்கள் உண்டுங்க. பகிர்ந்து கொள்ளக்கூடிய சில பாரம் உண்டு, யாரிடமும் பகிர முடியாத சில பாரங்கள் உண்டு. அதை நம்ம தான் கொண்டு செல்லணும். அவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அப்படிங்கிறார். சில காரியங்கள் ஆண்டவர் எனக்கு அனுமதிக்கலாம், அதை நான் தான் சுமக்கணும். ஊழியத்தின் பாதையில் சில விஷயங்கள் ஆண்டவர் எனக்கு அனுமதிக்கிறாரா, ஐ அலோன், நானே தான் அதை சுமக்க வேண்டிய ஒரு காரியமா, அதை நான் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றக்கூடிய ஒருவனாய் நான் போகணும். ஒரு மிஷனரி பிரயாணத்தில், வாழ்க்கையில், ஊழியத்தில், குடும்ப வாழ்க்கையில் சில காரியங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஓகே, அந்த பாரத்தை நீங்கள் சுமருங்க. எங்கே ஷேர் பண்ணக்கூடிய பாரம் இருக்கோ அந்த இடத்துல ஷேர் பண்ணுங்கிறார். அதை தான் இங்கே சொல்கிறார். இந்த இடத்துல 5ஆம் வசனத்தில் சொல்லக்கூடிய இந்த பாரம்
இதற்கு பயன்படுத்தப்பட்ட கிரேக்க வார்த்தை என்னன்னா ஃபோர்ஷன். இந்த ஃபோர்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு சரியான ஒரு அர்த்தத்தை நம்ம புரிஞ்சிக்கணும்னா, அதாவது ஒரு போர் சேவகனுடைய முதுகில் அவன் வைத்திருக்கக்கூடிய ஒரு பேக். ஒரு வீரன் மிலிட்ரியில் இல்லை இராணுவத்தில் இருக்கான். ஸோ அப்போ அவனுடைய பேகை அவன் வந்து தோளில் மாட்டியிருப்பான். அந்த பேகை வச்சுட்டு அவன் செய்ய வேண்டிய வேலையும் அவனுடைய கடமை என்ன செய்கிறான், அவன் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். இங்கே அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானேன் அப்படின்னு சொல்கிறது, இது அப்படிப்பட்ட ஒரு பாரமாக என் மீது வைக்கப்பட்ட ஒரு பாரம். அது சுமக்க முடியாத பாரம் அல்ல, அது என்னால் சுமக்கக்கூடிய ஒரு பாரம். அதை நான் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றி எனக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்தில் நான் பொறுமையோடு அவரை பார்த்து நான் ஓடணும். இதுக்கெல்லாம் 4 பேர் வருவாங்களான்னெல்லாம் யோசிக்காத. நீ சுமக்க வேண்டிய பாரத்தை நீ சுமக்கிறவனாக நீ வாழ்க்கையில் ஓடு அப்படிங்கிறார். கண்பானவர்களே, இந்த காலை வேளையில் மற்றவர்களை சரி செய்ய முயற்சிக்கிற நம்முடைய வழிமுறை எப்படி இருக்குது? பல மெத்தடை ஒருவேளை ட்ரை பண்ணியிருக்கலாம். நீங்கள் இந்த காலை வேளையில் நம்ம மெத்தடெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, அவங்க சொன்னாங்க, இப்படி ஒரு புத்தகத்தில் வாசித்தேன், இந்த ஒரு கவுன்சிலிங்கில் இப்படி சொன்னாங்க, லீவ் அசைடு, எல்லாத்தையும் ஒதுக்கி வைங்க. முயற்சி எடுத்து நிறைய ஃபெயிலியராக இருக்கலாம். எகெயின் யூ ட்ரை, மீண்டும் முயற்சி பண்ணுங்க. இது கிறிஸ்துவின் பிரமாணம். செய்ய ஒருவேளை கஷ்டமாக இருக்கலாம், மனசு இன்னமுமா அப்படின்னு சொல்லலாம். இல்லை, ஆவிக்குரியவர்களாக இருப்பீர்களானால் நீங்கள் என்ன செய்யணும்? சாந்த குணத்தோடு மீட்க வேண்டும் அப்படிங்கிறார். விழும் வாய்ப்பு இருக்கும். ஆவிக்குரியவர்களுடைய கடமை அவர்களை மீட்டெடுப்பது. நம்முடைய இலக்கு என்ன? அவர்களை சீர்பொருந்த பண்ணுதல் தான். என்ன குணத்தோடு அதை பண்ணணும்? சாந்த குணத்தோடு செய்யணும் அப்படிங்கிறாரு. 2வது, நம்ம சோதனையில் விழாமல் நம்மளை நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். அவங்கள காப்பாற்ற போகிறேன், கடைசியாக நான் விழுந்துடக்கூடாது. அவங்க அப்படி இருக்கிறாங்க, அவங்க இப்படி இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்கன்னு சிந்திச்சு சில பேர் இவங்க வேற ஒரு லெவலில் விழுந்துருவாங்க. நடக்குது ஆவிக்குரிய விழுதல். அவங்க விழுந்து அதே பாவத்தில் இவங்க விழுந்திருக்க மாட்டாங்க, இவங்க வேற ஒரு ரீதியாக விழுந்திருப்பாங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படி இல்லாமல் மாறி விடுவார்கள். அவிசுவாசத்தில் விழலாம், அல்லது வார்த்தையினால் பாவம் செய்யலாம். நம்ம விழாமல் பாதுகாத்து கொள்ளணுங்கிறாரு. 3வது, அவர்கள் பாரத்தை சுமக்க முன் வாருங்கள். சொல்லியிருப்போம், நிறைய ஆலோசனையை சொல்லியிருக்கலாம், கேட்டிருக்கலாம். அவங்க பாரத்தை ஏதாவது சுமக்க முடியுமா? கூட நின்று அவங்கள மேலே கொண்டு வர்றதுக்கு ஏதாவது செய்ய முடியுமா? ஒருவேளை அவங்களுக்கு வரணும்னு திருந்தணும்னு ஒரு மனசு இருக்குது, பட் முடியலையா? என்ன செய்யலாம்? உங்களால் ஏதாவது செய்ய முடியுமா? சிந்தித்து பாருங்கள். அவங்க பாரத்தை சுமக்க முடிந்தால் சுமருங்கள். அடுத்து சொல்கிறாரு, பெருமைக்கு தன்னைத்தானே வஞ்சிக்கிற ஒரு காரியத்திலிருந்து நம்ம காத்துக்கொள்ளணும். நான் அவனை மாதிரி இல்லை, நான் அப்படி இல்லை அப்படின்னு நம்ம நினச்சி நம்ம பெருமையில் விழுந்து விடக்கூடாது. சொல்கிறாரு, நம்மை ஆராய்ந்து பார்த்தால், வசனத்தின்படி நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது அதுதான் நம்ம ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு அளவுகோலாக இருக்கிறது. அவங்கள பார்த்து நான் பெட்டர்னு சொல்கிறதுல என்ன இருக்குது? இல்லையே. நான் என் புருஷன் மாதிரி இல்லை, நான் என் வீட்டுக்காரி மாதிரி இல்லை, அது என்ன ஒரு மாடல்? இல்லை. நம்ம பார்க்க வேண்டியது அவர், நம்முடைய அளவுகோல் வேதம். அதை பார்த்து மேன்மை பாராட்ட இடம் உண்டா? அப்படி இருந்தால் நல்லது. இன்னும் சொல்கிறாரு, அவர்களுடைய பாரத்தை சுமக்கிறது மட்டுமல்ல, நம்ம பாரத்தை நாம் சுமக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்மோடு இடைப்பட்டு இருக்கிறார். கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருந்து விழுந்து போன சகோதரனை, விழுந்து போன சகோதரியை, கர்த்தருக்குள் நன்றாய் இருந்தவர்கள் விழுந்து விட்டார்களா, பார்த்துவிட்டு அமைதியாய் அல்ல, சொல்லிவிட்டேன் என்னுடைய கடமை முடிந்து விட்டது என்று அல்ல, ஆவிக்குரியவர்களானால் எப்படியாச்சும் அவங்கள மீட்டெடுக்கணுங்கிற ஒரு தாகம், துடிப்பு உள்ளே இருக்கணும். அந்த துடிப்பு எப்படி செயல்படணுங்கிற முறைமைகளை சொல்லி கொடுத்திருக்கிறார். அவருடைய பிரமாணத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்த 1 முதல் 5 வசனங்களில் அதன்படி விழுந்த ஒரு சகோதரனை மீட்டெடுப்போம், சீர்பொருந்த பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.